பழனி தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, பழங்கள், வளையல்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் கோரி விண்ணப்பித்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்க காசும் அவரவர் வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் ரொக்கப்பணமும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அறுசுவை உணவுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் இப்போ ஏஎல்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே சத்து மாவு கொடுக்குறாங்க. நிறைய பேர் டெய்லி வாங்கிக்கிறாங்களே தவிர டெய்லி 150 கிராம் அளவு எடுத்துக்கிறது இல்லை. பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வராக அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றவுடன் சொத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்கிற சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். போதுண்ணே அப்படியே